ரொம்பவும் ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சிக்கன் வறுவல் செய்யலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கிராம்பு, 2 பட்டை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதோடு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா சிவக்க வதங்கட்டும். நல்லா சிவக்க வதங்கிருச்சு. அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விடலாம். நல்லா சிவக்க வதங்கிருச்சு. கழுவி வச்சுருக்க சிக்கனை போடலாம். சிக்கன் நல்லா சுருண்டு வரணும். நம்ம செல்ல சூட்டிக்காக ஒரு சிக்கன் கால் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதோடு போட்டுடலாம். ஸ்வீட்டிக்கு சிக்கனே போட்டால் கூட அந்த கால் போட்டால் தான் நல்லா சாப்பிடுவா. அவளுக்காக தான் கால் வாங்கி வெந்நீரில் போட்டு க்ளீன் பண்ணி இதில் போட்டிருக்கேன். சிக்கன் நல்லா சுருண்டு வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினாவே நல்லா சுருண்டுரும். அவசரமாக செய்யணுன்னா இப்படி ஒரு சிக்கன் செஞ்சால் போதும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமும் செஞ்சிடலாம். பருப்பு ரசம், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், பருப்பு கீரை குழம்புக்கெல்லாம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போடலாம். சின்ன ஸ்பூன் தான், அதான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போதும். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விடலாம். சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த சிக்கனை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். செம டேஸ்டியாக இருக்கும். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். ரொம்பவும் கொஞ்சமாக போடலாம். 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். கல்லுப்பு போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்து பார்க்கலாம். நல்லா கலந்து விடலாம். ஒரே நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். சூப்பர் டேஸ்டியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரத்துக்கு சமைக்கணுன்னா இப்படி ஒரு அட்டகாசமான சிக்கன் செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும்.